நாளைய தினம் மகா சிவராத்திரி. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இரவு கண் விழிக்க முடியாதவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே சமயம் இரவு கண் விழிக்கிறவங்க இதை செய்யலாமான்னா நீங்களும் செய்யலாம். நாளை இரவு சிவபெருமான் நம்ம வீட்லேயே தங்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் வைத்தால் போதும். உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். கடன் அடைந்து பணம் சேரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் 100% நடக்கும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த இலையை போட்டு வைத்தால் போதும். நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு கண் விழிக்கணும், தூங்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் எல்லாராலையுமே கண் விழிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நம்ம கண் விழிப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடல்நிலை காரணமாக நம்ம கண் விழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். டேப்லெட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ வயதானவங்க நம்ம டேப்லெட்ஸ் எடுத்து தூங்கியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் வெவ்வேறு காரணங்களால் நம்மளால் கண் விழிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அனைவருமே கண் விழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சிலரால் முடியாது. அப்போ உங்களால் கண் விழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் பூஜையில் செய்து வைத்துட்டு தூங்க போங்க. கண்டிப்பாக நீங்கள் கண் விழிச்சா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இலை. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வரி மந்திரம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மகா சிவராத்திரி அன்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம். அதையும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து மகா சிவராத்திரியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று குறிப்பாக ஒரு சில பொருட்கள் நீங்கள் பூஜைக்கு வாங்கி தரும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நாளை தினம் கண் விழிக்க முடியும், கண் விழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கண் விழிங்க. முடியாதவங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கண் விழிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விஷயம். ஸோ இப்போ நாளை தினம் நீங்கள் கண் விழிக்க போகிறீங்கன்னா முடிஞ்சவங்க கோவில்களுக்கு சென்று அங்கே கண் விழிங்க. அங்கே 4 கால பூஜை நடைபெறும். ஸோ அந்த பூஜையில் எது உங்களால் கலந்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பூஜைகளில் அபிஷேகம் ரொம்ப 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 விசேஷமானது. அபிஷேகத்துக்கு இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. அந்த பொருள் வில்வ இலை. ஸோ எது வாங்கி தரீங்களோ இல்லையா அபிஷேகத்துக்கு, வில்வ இலையை நாளை தினம் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அபரிவிதமான செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். உங்கள் கஷ்டங்கள், கடன்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். இந்த வில்வ இலையை நீங்கள் கோவில்களில் அபிஷேகத்துக்கு குறிப்பாக வாங்கி தரும் பொழுது. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பூஜைகளை கலந்துக்க முடியல, நான் முன்னாடியே வாங்கி தரலாமான்னா அதுவும் நீங்கள் செய்யலாம். ஸோ அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி தனியாக நீங்கள் உங்களால் முடியும் நேரத்தில் நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம். பூஜைகளை கலந்துக்காதவங்களும் நாளை தினம் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இதை தவிர்த்து அபிஷேகத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுகளையுமே சொல்லியிருந்தேன் என்னென்ன பொருட்கள் எல்லாமே வாங்கி தரலான்னு சொல்லிட்டு. நார்மலாகவே சிவராத்திரியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பொருட்கள் அபிஷேகத்துக்கும் நீங்கள் வாங்கி தரலாம். கண்டிப்பாக வில்வையில் வாங்கி தரதை நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயமாக வச்சுக்கோங்க. அடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இரவு கண் விழிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை செய்துட்டு படுங்க. சிவபெருமான் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே இருப்பார். இரவு முழுவதுமே இருப்பார். நீங்கள் கேட்ட விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்படி கண்ணாடி டம்ளர் இல்லைனா மண் கிளாஸ் இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனா பஞ்சபாத்திரம், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சபாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ கண்ணாடி டம்ளர் முழுவதுமே பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணீர் நிரப்பிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸ் முழுவதுமே தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி டம்ளர், உங்கள் வீட்டில் மண் பாத்திரங்கள், மண் கிளாஸ் இருக்குன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ அது இல்லைனா பஞ்சபாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 வில்வ இலைகளை போடுங்க. அந்த வில்வ இலைகளை சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணீரில் போடுங்க. இந்த வில்வ இலைகளை தண்ணீரில் போட்டு இந்த தண்ணீரை அப்படியே எடுத்து போய் பூஜை அறையில் வச்சுருங்க. ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை செய்யணும். அடுத்து இதை பூஜை அறையில் வைத்ததுக்கு அப்புறமா பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரம் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை கண் விழிச்சிட்ருக்கவங்களும் செய்யலாம். பூஜை அறைக்கு முன்னாடி கீழே ஒரு துணி போட்டு அது மேலே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்காலியில் உட்காந்தும் சொல்லலாம். வயதானவர்கள் நாற்காலியில் உட்காந்தும் சொல்லலாம். ஸோ அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொல்லலாம். இல்லை மினிமம் 108 முறையாச்சும் சொல்லலாம். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லுங்கள். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி வேண்டுதலை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள்.
அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் வரும். நம்ம வீட்டில் சிவபெருமான் படம் இல்லை, நான் வந்து பூஜை செய்யலாமா, விளக்கேற்றி வழிபாடு செய்யலாமான்ற ஒரு டவுட் வரும். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி படம் இல்லை, சிலை இல்லைனாலும் ஓகே. நீங்கள் ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு இந்த பூஜைகளை செய்யுங்க. அந்த மண்ணகல் விளக்கையே வந்து நீங்கள் சிவபெருமானை ஆகாஷனம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. இது வந்து சிவபெருமான் படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு. மற்றபடி உங்ககிட்ட படம் இருக்குன்னா அந்த உங்களுடைய வழிபாடை எப்பொழுதும் போல் நீங்கள் செய்யலாம். படம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றி அந்த வழிபாடை செய்ய தொடங்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இரவு முழுவதும் கண் விளக்குறோம் அப்படின்னா நம்ம பூஜையில் விளக்கேற்றி அந்த இரவு முழுவதுமே அந்த விளக்கெறிகிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். இன்கேஸ் வந்து இப்போ இரவு முழுவதும் கண் விளக்கலன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்ருப்பீங்களா, இரவு எவ்வளோ நேரம் எரிய முடியுமோ அந்த அளவுக்கு எரியட்டும். ஆனால் விளக்கு வந்து வந்து எண்ணெய் இல்லாமல் பற்றி போயிட்டு அதுவாக குளிரக்கூடாது. ஸோ நீங்கள் தான் குளிர விடணும். அதனால் இரவு நீங்கள் தூங்குற வரைக்குமே, நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு தூங்க போகிறீங்களோ அது வரைக்குமே அந்த விளக்கு தனியாக எரியட்டும். அந்த விளக்கில் முடிந்த வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அப்படி எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி இது குளிர வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துக்கோங்க. இது வந்து இரவு கண் விழிக்காதவங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பெரிய அகல் விளக்கு இருக்குது, இல்லை பெரிய தீபம் இருக்குது வீட்டில், அந்த தீபத்தில் இரவு முழுதும் எரிகிற மாதிரி எண்ணெய் ஊற்றி நாங்கள் வந்து வழிபாடு செய்ய முடியும், அந்த மாதிரி ஏற்ற முடியும்னா அந்த விளக்கை நீங்கள் இரவு முழுதும் எரிய வைக்கலாம். அதே மாதிரி இரவு நம்ம வந்து தூங்கிடுறோம், அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கலாமான்னா கண்டிப்பாக எரியலாம், தவறு கிடையாது. நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து எதுவும் நெருப்பு பிடிக்காத மாதிரி அந்த பொருட்கள், அதற்கேற்ற மாதிரியான பொருட்கள் எதுவும் பக்கத்தில் இல்லாத மாதிரி அந்த தீபம் வந்து கரெக்டாக அது மட்டும் எரிகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ வந்து அந்த மாதிரி பெரிய விளக்குலாம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இரவு குளிர வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. நம்ம ஒரு கிளாஸ் தண்ணீரில் வில்வ இலைகள் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். அந்த வில்வ இலைகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அந்த வில்வ இலைகள் போட்ட தண்ணீரை பூஜை அறையில் நாளை இரவு முழுதுமே இருக்க வைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவபெருமான் நாளைய தினம் இரவு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தங்கி விடுவார். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜைகளை எப்பொழுதும் போல் நீங்கள் செய்துட்டு வாங்க. பூஜை செய்ய முடியாதவங்க இந்த எளிமையான பூஜையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இரவு கண் விழிக்க முடியாதவங்க இந்த எளிமையான பூஜையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இரவு கண் விழிக்கிறவங்களும் இந்த தண்ணீரை கண்டிப்பாக பூஜை அறையில் வைங்க. நாளைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்கும். அடுத்த நாள் காலையில், அதாவது சிவராத்திரி முடிந்துருச்சு, சில பேர் கண் விழிச்சிருப்போம், சில பேர் தூங்கியிருப்போம், இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. அப்போது அடுத்த நாள் காலையில் பூஜையில் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை மரங்களுக்கு, செடிகளுக்கு ஊற்றிடுங்க. இன்கேஸ் செடிகள் மரங்கள் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மண்பாங்கான இடத்துல ஊற்றிடுங்க. இதோட உங்களுடைய சிவராத்திரி வழிபாடு முடிவடையுது. ஸோ அப்போ எளிமையாக செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்களால் முடியும்னா இரவு முழுவதும் விளக்கேற்றி வைக்கலாம். முடியாத பட்சத்தில் விளக்கு குளிர வச்சுருங்க. அந்த மாதிரி விளக்கு நம்ம குளிர வைக்கிறதுனால பூஜை அறையில் இருட்டாக இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு சின்ன பல்ப் போட்டு வைங்க. பூஜை அறைக்குன்னு தனியாக பல்ப் இருக்குன்னா அதை போட்டு வைங்க. ஸோ இரவில் விளக்கு ஏற்றிருக்கீங்கன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. நமக்கு விளக்கு ஏற்றலை அப்படின்றதுனால குளிர வச்சுட்டோம் நம்ம. அதனால் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பல்ப் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தனியாகவே நிறைய பல்ப்ஸ் நம்ம வந்து பூஜை அறைக்குன்னு செட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை ஆன் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.